இன்னைக்கு தமிழ்நாட்டு உரிமைகளை நிலைநாட்ட உயர பறக்கிறது நம்முடைய கருப்பு சிவப்பு கொடி. இந்த கொடி எத்தனை போராட்டங்களுக்கு பிறகு, எத்தனை தியாகங்களுக்கு பிறகு விண்ணுயிர பறக்கிறது என்பதற்கு தலைவர் கலைஞர் அவர்கள் மதுரை மேலமாச வீதியில பேசினதை நான் இங்கே நினைவூட்ட விரும்புகிறேன். மதுரை மண்டலத்தில் திமுகவை வளர்க்க நானும் மதுரை முத்துவும் பட்டப்பாடு கொஞ்ச நெஞ்சமல்ல. கலைஞர் பேசுகிறார். 1949ஆம் ஆண்டு உருவான இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காக இதே மதுரையில் 100 இடங்களில் கொடியேற்றுவதென்று நானும் மதுரை முத்துவும் திட்டமிட்டு கொடியேற்றினோம். அப்படி கொடியை ஏற்றும் போது கொடியின் கயிற்றை எடுத்து என்னிடம் மதுரை முத்து கொடுப்பார். கொடியை ஏற்றும் போது அந்த கயிற்றின் மீது அரிவாள் கத்தி வந்து விழும். அதில் அந்த கயிறு அருந்து விழும். அப்போது என் கையிலும் முத்துவின் கையிலும் ரத்தம் கொட்டும். அந்த ரத்தத்தை துண்டில் ஏந்தியபடியே தொண்டர்கள் எங்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வார்கள். அத்துடன் கொடியேற்றக்கூடிய நிகழ்ச்சி முடிந்து விடாது. அடுத்த கொடியை ஏற்றுவோம். இப்படி அடுத்தடுத்து கொடிகளை ஏற்றிய காரணத்தால் தான் இன்று விண்முட்டை கழக கொடிகளை காண முடிகிறது என்று கலைஞர் பேசினார். அதுபோலதான் நானும் மதுரையில் கொடியேற்றி இருக்கிறேன். ஒருங்கிணைந்த மதுரை மாவட்டத்தினுடைய செயலாளராக இருந்த இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய அண்ணன் பொன்முத்துராமலிங்கம் அவர்கள் என்னை மதுரைக்கு அழைச்சிட்டு வந்து கொடியேற்று விழாக்களை பங்கேற்க வைத்தார்கள். 4 நாட்கள் இரவு பகலாக. காலை 8 மணிக்கு கிளம்புவோம், இரவு 2 மணிக்கு என்னை வந்து இரவு ஓய்வெடுக்க விடுவார். அதெல்லாம் நினைச்சு பார்க்கிறேன். அப்படி ரத்தம் சிந்தி கழகம் வளர்க்கப்பட்ட களம்தான் இந்த மதுரை மண். அப்படியெல்லாம் உழைச்சிருக்கக்கூடிய முன்னாள் மேயர் முத்து அவர்களுக்கு கூட நேற்றைக்கு சிலையை திறந்து வச்சிருக்கிறோம். இப்படி கழகத்திற்காக பலர் உழைச்ச தியாக பூமியான இந்த மதுரை மண்ணில் கழக பொதுக்குழு நடப்பதில் நான் பெருமையாக கருதுகிறேன்.